இலங்கையில் முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வெசாக் அலங்கார பந்தலை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தருவோருக்கு கிட்டியுள்ளது. சிரச வெசாக் வலயத்தின் டெலி வெசாக் அலங்கார பந்தல் சற்று நேரத்துக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சிரச வெசாக் வலயத்தில் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த அலங்கார பந்தல் 48 அடி உயரமும் 82 அடி அகலமும் கொண்டதாகும். වෙසක් කලාපය 2013 ප්‍රඥා බුද්ධි සම්පන්න දැහැමි සමාජයක් ගොඩනැංවීම උදෙසා සීමා සහිත කැපිටල් මහරජා සමූහ ව්‍යාපාරයේ සියලුම ආයතන ඒකාබද්ධව බුද්ධාලම්බන ප්‍රීතියෙන් ඉදිරිපත් කරන සිරසා නමාමි වෙසක් කලාපයේ ඉදි වූ ශ්‍රී ලංකාවේ පළමු සිත්තම් සජීව නොහැකි දරුණු බිහිසුණු පුද්ගලයින් අවිබලයෙන් නොව අඩුකර උගත් පාඩම් නැවත මෙනෙහි කිරීම සිදු කරන නිසා මට හොඳ ස්මරණ ශක්තිය අතුරු පසක් පිළියෙල වෙනවා. මේ வெசாக் பூரணி தினம் என்றாகும். உலகவாழ் பௌத்தர்கள் புத்த பெருமானின் ஜனனம், ஞானம் பெறல், பரிநிர்வாணம் ஆகிய 3 முக்கிய நிகழ்வுகளை பக்திபூர்வமாக இன்று நினைவு கூறுகின்றனர். தேவர்களின் அழைப்பை ஏற்று இன்று போன்றதொரு பௌர்ணமி தினத்தில் லும்பினி பூங்காவில் புத்த பகவான் அவதரித்தார். 7 தாமரைகள் மலர அதில் தனது கால் தடங்களை சித்தார்த்தர் பதித்தார். வயோதிபர், நோயாளி, உயிரற்ற தேகம், துறவி எனும் 4 காட்சிகளை கண்டு அரண்மனையை விட்டு வெளியேறிய இளவரசர் சித்தார்த்தர் இன்று போன்றதொரு வெசாக் பூரணி தினத்தில் ஞானம் பெற்றார். புத்த பகவானின் இலங்கைக்கான 3வது விஜயம் வெசாக் பூரணி தினத்தில் இடம்பெற்றதால் இலங்கை மக்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. மணி கித்தை என்ற நாகரிக மன்னரின் அழைப்பை ஏற்று கழனிக்கு விஜயம் செய்த புத்த பெருமான் வெசாக் பூரணி தினத்தில் மத்திய மலைநாட்டில் தனது பாதச்சுவட்டை பதித்ததாக பௌத்த வரலாறு கூறுகிறது. தோற்றப்பொருள் அனைத்தும் நிலையற்றது என்பதால் காலம் கடத்தாமல் நற்கருமங்களில் ஈடுபடுமாறு தமது இறுதி போதனை நிகழ்த்திய புத்த பெருமான் குஷிநாரா நகரில் மல்லை என்னும் மன்னருக்கு சொந்தமான உபவத்தன பூங்காவில் பரிநிர்வாணம் அடைந்தார். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சமய அனுஷ்டானங்களில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை முதல் கலந்து கொண்டு வருகின்றார். ஜனாதிபதி தலைமையில் கொழும்பு 7 சம்போதி விகாரையில் இன்று அதிகாலை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதுவழி மிகிந்தலை சேலத்தூபியில் பிரதிஷ்டை செய்வதற்காக அன்பளிப்பு செய்யப்பட்ட சூடா மாணிக்கம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று மிகிந்தலை ராஜமகா விகாராதிபதி பலவஹங்குன விவதம்மரத்தன தேரரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு அலரி மாளிகையில் இன்று காலை இடம்பெற்றது. மியான்மரின் விசேட பௌத்த தூதுக்குழுவினரால் அன்பளிப்பு செய்யப்பட்ட இந்த சூடா மாணிக்கம் கொழும்பிலிருந்து விசேட வாகன பவனி மூலம் மிகிந்தலை ராஜமகா விகாரைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. எதிர்வரும் பொசோன் பௌர்ணமி அன்று இந்த சூடா மாணிக்கம் சிறு தூபியில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அபிவிருத்தி பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் அபிவிருத்தி எனும் சொல்லை கேட்டிராத சில கிராமங்களும் இருக்கவே செய்கின்றன. கிளிநொச்சியில் உள்ள ஒரு மீள்குடியேற்ற கிராமத்தின் கதையே இது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மீள்குடியேற்ற கிராமங்களில் ஒன்றே கண்ணகி நகர். நாட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவிய போது ஆணையரவு தண்டுவன்கொட்டை கிராமங்களிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களை குடியேற்றும் நோக்கில் 2010ஆம் ஆண்டு கண்ணகி நகர் உருவாக்கப்பட்டது. கடற்றொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட சுமார் 300 குடும்பங்கள் வாழ்ந்து வரும் கண்ணகி நகரில்
மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். மீள்குடியேற்றப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை தமக்கான வாழ்வாதார வசதிகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என கண்ணகி நகர் மக்கள் அங்கலாய்க்கின்றனர். ஒரு வசதிகளும் இல்லை. அப்ப நாங்கள் எங்களுக்குரிய பொருளாதாரம் சரியான வீழ்ச்சியாக கிடக்கு. பயந்து அழிச்சிடாங்க. அப்ப எங்களுக்குரிய தொழில் காணாது. முதல் அடிப்படை பிரச்சனை எங்களுக்கு தொழில் இல்லை. மற்றது அங்க இருந்து வசதிகள் ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. இதால பெரிய இதுகாட்டம் இருக்கிறோம். எங்களுக்குரிய தீர்வை நாங்கள் ஆறுட்ட போறது, ஆறுட்ட முறையிடுறது. கட்டு மரங்களை வாடகைக்கு பெற்று கடற்றொழிலை மேற்கொள்ளும் தமக்கு அதன் மூலம் போதிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை எனவும் கண்ணகி நகர் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமக்கான வாழ்வாதார வசதிகள் மேம்படுத்திக் கொடுக்கப்படுமா என தமது ஜீவனோபாயத்தை தங்கு தடையின்றி முன்னெடுக்க முடியும் எனவும் கண்ணகி நகர் மக்கள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர். நாளாந்தம் இன்னல்களை எதிர்நோக்கும் கிளிநொச்சி கண்ணகி நகர் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். சக்தியின் தேடலில் சுட்டிக்காட்டப்படும் மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் விரைவில் அதிகாரிகளினால் வழங்கப்படுகின்றமை வரவேற்கத்தக்கதாகும். மலையகத்தில் கல்வி அறிவின் அவசியத்தை நன்குணர்ந்த சக்தியின் தேடல் கடந்த காலங்களில் அங்குள்ள பல பாடசாலைகளில் நிலவும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருந்தது. பண்டாரவளை கல்வி வலயத்துக்குட்பட்ட ஐஸ்லபி தமிழ் வித்தியாலயத்தில் நிலவும் வளப்பற்றாக்குறை தொடர்பில் கடந்த வருடம் சக்தியின் தேடல் சுட்டிக்காட்டியிருந்தது. கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த பாடசாலை 4 சிறிய கட்டடங்களிலேயே இயங்கி வந்தது. இந்த நிலையில் மாணவர்களின் கற்றல் தொடர்பில் கரிசனை கொண்ட தோட்ட நிர்வாகம் ஐஸ்லபி தமிழ் வித்தியாலயத்திற்கு 72 பேச்சஸ் காணியை வழங்கியது. தமது பௌதீக வளப்பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டமை தொடர்பில் ஐஸ்லபி தமிழ் வித்தியாலய சமூகத்தினர் மகிழ்ச்சி வெளியிடுகின்றனர். இதன் போது சக்தியின் தேடலின் சமூக பணியையும் பாடசாலை நிர்வாகத்தினர் நினைவு கூற தவறவில்லை. அதோட இங்க இடம் குறைவாக இருக்கிறதுனால எங்களது வெளிக்கல செயற்பாடுகள் எல்லாம் குறைவாகவே காணப்படுது. எங்களுடைய பாடசாலையில இடவசதி பத்தானால காணி தேவைப்படுச்சு. இதுக்காக நாங்க நிறைய போராட்டங்களை செஞ்சோம். இந்த போராட்டங்களுக்கு எங்களுக்கு முதல்ல இருந்தே இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்ச எங்க சக்தி டிவிக்கு எங்க பாடசாலை சார்பா அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. 22 வருட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு பாடசாலைக்கான 72 பேச்சு காணி கிடைச்சிருக்குது. இந்த காணி போராட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து இதுவரை எங்களுக்கு தோளோடு தோளாக இருந்த சக்தி நிறுவனத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இதுவரை என்னோடு உதவியாக இருந்த எனது ஐசபி தோட்ட பெற்றார் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பண்டாரவளை ஐஸ்லபி தமிழ் வித்தியாலய மாணவர்களின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அங்கு நிலவிய பௌதீக வளப்பற்றாக்குறையை பூர்த்தி செய்த தோட்ட நிர்வாகத்தினர் பாராட்டத்தக்கவர்கள். ஆரம்பத்திலிருந்து நாங்க முன்வைத்த கோரிக்கைகள் மூலம் தற்போது எங்களுக்கு அந்த காணி கிடைத்திருக்கு. இதற்காக ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு பக்க பலமா உதவி செய்த சக்தி டிவிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்றலுக்கான சகல வளங்களும் மலையகத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் குறைவின்றி வழங்கப்பட வேண்டும் என்பதே சக்தியின் தேடலின் எதிர்பார்ப்பாகும். சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானிப்புடன். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 21 இலங்கையர்கள் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் கொச்சியிலிருந்து மீன்பிடி படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல முற்படுவது குறித்து கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் பிரகாரம் ஏரான்குளம் வடக்கு போலீசாரின் உதவியுடன் சட்டவிரோத இலங்கை குடியேற்றவாசிகளை தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 7 ஆண்கள் 6 பெண்கள் 8 சிறுவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் சென்னையிலிருந்து ரயில் மூலம் சென்று கொச்சி ஏரான்குளம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள 4 அகதி முகாம்களில் இவர்கள் வாழ்ந்து வந்துள்ளதுடன் ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து செல்வதற்கு இந்திய நாணய பெறுமதியில் தலா 1 லட்சம் ரூபாவை சம்பந்தப்பட்ட முகவர் தம்மிடம் பெற்றதாக இலங்கையர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இது கடந்த 1 மாதத்திற்குள் இடம்பெற்ற 2வது கைது நடவடிக்கை என்பதுடன் இந்தியாவிலிருந்து மீன்பிடி படகு மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா பயணமாக முற்பட்ட 60 அகதிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியின் மற்றொரு கட்டம் ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் நேற்று நடைபெற்றது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தால் கிடைத்த அதிகாரங்கள் வடக்குக்கு பொருந்தாதா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. இத்தகைய கருத்து மோதல்கள் இருந்தாலும் அந்த தெரிவுக்குழு கூடினால் நாம் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்தி அதன் கீழ் உள்ள மக்கள் சபையை உரிய முறையில் செயற்படுத்த முடியும். மக்களை தொடர்புபடுத்திக் கொண்டு உரிய நிர்வாகத்தை ஏற்படுத்த முடியும். இதனை நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம் நமது நாட்டிற்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும். நாம் வரலாற்றிலிருந்து பாடம் கற்கவில்லை. வரலாற்றில் இழைத்த தவறுகளையே மீண்டும் செய்ய போகின்றோம். பழைய நிலைக்கு நாம் மீண்டும் தள்ளப்படுகின்றோம். අතීතයෙන් පාඩම් ඉගෙනගෙන නැහැ. අතීතේ වැරදිමයි අයත් කරන්න යන්නේ. ඒ තැනටයි අපි අයත් වැටෙන්නේ. කිසි කෙනෙක් කැමති නැහැ තමන්ගේ മന്ത്രി ධූරය දීලා මේ පළාත් සභා தமது அமைச்சர் பதவியை துறந்து இந்த மாகாண சபை முறைமை வேண்டாம் என கூறி ஏகமனதாக மாகாண சபை முறைமையை ரத்து செய்து நாட்டிற்கு பொருந்தும் வேறொரு முறைமையை வகுப்போம் என கூறுவதற்கு அவரும் விரும்பவில்லை. இந்த மாகாண சபை பொறிக்குள் சிக்கி இதில் திருத்தம் மேற்கொள்ளாமல் வேறு மாற்று நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் வடமாகாண சபை தேர்தல் நடாத்தப்படுகின்ற போது வடக்கில் பிரிவினைவாதிகளிடம் அதிகாரம் சென்றடையுமாயின் ஒருபோதும் அதனை மீளப் பெற முடியாது. பலபந்தமாகவே மீண்டும் அதனை பெற வேண்டிய நிலை ஏற்படும். ඒ අරවන්න බැරි හේතුව තමයි එතකොට හරවන්න වෙන්නේ ආපහු බලහත්කාරය. மாகாண சபையூடாக அதிகாரத்தை பகிர்வதாக அரசாங்கம் பொய் கூறுகிறது. அரசாங்கத்தில் உள்ள ஒரு சில தரப்பினர் இதன் அதிகாரங்களை நீக்க வேண்டும். 13வது திருத்தம் நீக்கப்பட வேண்டும் என கூறுவது போலியான நடவடிக்கையாகும். இந்த கோரிக்கையை விடுப்பவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் தற்போதைய அரசியல் நிலைமைக்கு ஏற்ப அவர்கள் மாகாண சபையில் வகிக்கும் அமைச்சு பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லவா? அமைச்சு பதவிகளை வகித்து மாகாண சபை கட்டமைப்பை வலுப்படுத்தும் அதேவேளை திருத்தம் கொண்டு வரப்போவதாக கூறுவது பொய் பிரச்சாரமாகும். மாகாண சபையை எதிர்ப்பதாக இருந்தால் அதற்கான தீர்வு என்ன? இந்த மாகாண சபை முறைமை குறித்து மேலும் ஆராய வேண்டும். சிலவேளை இது குறித்து மக்கள் அறிவதில்லை. மத்திய அரசாங்கத்துடன் இணங்காமல் இதனை மீளப் பெற முடியாது. போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் மீளப் பெற முடியாது. பேய் கதை கூறாமல் மக்களை தூண்டாமல் செயற்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் வரலாற்றில் இழைத்த தவறை மீண்டும் இழைத்ததாக ஆகிவிடும். தற்போது நாட்டில் அதற்கான தருணம் உதயமாகியுள்ளதாகவே நான் நினைக்கிறேன். காண்டி நகரில் இன்று முற்பகல் தீக்குளிக்க முற்பட்ட பிக்கு ஒருவர் எரிகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பசுவதைக்கு எதிராக தாம் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தெரிவித்துவிட்டு பிக்கு தனது உடலுக்கு தீ மூட்டிக் கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவாதன குறிப்பிட்டார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்குள் பிரவேசிக்கும் பிரதான நுழைவாயிலான வாகல்கட அருகில் இன்று முற்பகல் 11:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனை அடுத்து அந்த பிக்கு சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவரை வான் மார்க்கமாக கொழும்பிற்கு அழைத்து வந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். உடலில் தீமூட்டி கொண்டமையினால் ஏற்பட்ட எரிக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பிக்குவின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார். அந்த பிக்கு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹர்பர்ட் ஞாபகார்த்தக்கிண அழைப்பு கூடைப்பந்தாட்ட போட்டிகள் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் இன்று ஆரம்பமாகின. இந்த போட்டிகளுக்கு இம்முறை சக்தி டிவி, சக்தி FM என்பன ஊடக அனுசரணை வழங்குகின்றன. 2வது ஆண்டாக இம்முறை நடைபெறும் ஹர்பர்ட் ஞாபகார்த்தக்கிண அழைப்பு கூடைப்பந்தாட்டத்தில் 7 அணிகள் பங்கேற்றுள்ளன. புனித மிக்கேல் கல்லூரி, ஹம்பாந்தோட்டை மாவட்ட அணி, விமானப்படை அணி ஆகியன ஏ குழுவில் போட்டியிடுகின்றன. இவற்றுடன் மாலைத்தீவு பாதுகாப்பு சேவைகள் விளையாட்டுக் கழகத்தின் அணியும் ஏ குழுவில் போட்டியிடுகின்றது. யாழ் மாவட்ட அணி, மட்டக்களப்பு மாவட்ட அணி மற்றும் ராணுவ அணி என்பன பி குழுவில் மோதுகின்றன. ஆரம்ப நாளான இன்று நடைபெற்ற ஒரு போட்டியில் மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அணிகள் விளையாடின. முதல் கால் மணியில் 30-7 எனும் கணக்கில் முன்னிலை வகித்த மட்டக்களப்பு மாவட்ட அணி இறுதியில் 86-40 எனும் புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. சுதிர்மன் கிண்ண பேட்மிண்டன் போட்டிகளில் அணிப்பிரிவில் இலங்கை அணியின் நிலையை தீர்மானிக்கும் ஒரு போட்டி இன்று நடைபெற்றது. போட்டியில் லித்துவேனியாவை எதிர்கொண்ட இலங்கை அதில் 3-1 எனும் சுற்று கணக்கில் வெற்றியீட்டியது. சுதிர்மன்
இன அணிப்பிரிவு பேட்மிண்டன் போட்டிகள் மலேசியாவில் நடைபெறுகின்றன. இதன் 3ஆம் பிரிவுக்கான போட்டிகளில் இலங்கை அணியின் நிலையை தீர்மானிக்கும் ஒரு போட்டி இன்று நடைபெற்றது. போட்டியில் இலங்கை லித்துவேனியாவை எதிர்கொண்டது. ஆடவருக்கான ஒற்றையர் போட்டியில் நிலூக கருணாரத்ன 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். நிலூக மற்றும் தினுக ஜோடி ஆடவருக்கான இரட்டையர் பிரிவு போட்டியை 2-0 என வெற்றி கொண்டது. லேகா ஷெஹானி மற்றும் சந்திரிகா டி சில்வா ஜோடி பங்கேற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு போட்டியிலும் இலங்கை வெற்றி வாகை சூடியது. எனினும் மகளிருக்கான ஒற்றையர் போட்டியில் லேகா ஷெஹானியால் வெற்றி பெற முடியவில்லை. எவ்வாறாயினும் மொத்த சுற்றுகளின் நிறைவில் 3-1 எனும் கணக்கில் இலங்கை அணி வெற்றியீட்டியது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.